ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. கங்குவா ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது, பார்த்தீங்களா? இந்த படம் தொடர்பான ஃபோட்டோக்கள் வரும், அப்புறம் சின்ன சின்ன டீசர்ஸ் எல்லாம் வரும். அப்போல்லாம் நமக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, என்னமோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ட்ரெய்லராக நமக்கு தெரிஞ்சுது. சூர்யாவுடைய கரியர்லேயே ரொம்ப அதிக செலவில் எடுக்கிற படம். இந்த படத்தில் கார்த்தி கடைசியாக வர்றாரு. இங்கே கோட்டை பொறுத்தளவுக்கு நான் விசாரித்த வரைக்கும் என்னென்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது கூட நல்லது தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இப்போ லியோவுக்கெல்லாம் விஜயோட மாநாடு அந்த விஷயமும் ஏதோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை எப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் செப்டம்பர் 2 இவங்க பிளான் பண்ணுறாங்க அந்த மாநாடு. அங்கங்கே இடம் பார்க்குறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு புத்திசாலித்தனம் இல்லையோன்னு நமக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு இப்போ 15 தான் ட்ரெய்லர், எப்போ ஆடியோ லான்ச் நடக்கும்? 5ஆம் தேதி உறுதியாக ரிலீஸ் ஆயிருமா? கோட்டை 5ஆம் தேதி உறுதியாக ரிலீஸ் ஆகிடுது, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் ஆடியோ லான்ச் நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். கங்குவா ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது, பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அதாவது தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமான படங்கள்லாம் வரும். பட் அது சினிமாவை அதுக்கப்புறம் போய் பார்க்கும்பொழுது, நம்ம முழு படத்தை பார்க்கும்பொழுது, ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு போகிறோம், ஒரு டீசரை பார்த்துட்டு போகிறோம், ஒரு முழு படத்தை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும். சில பேர் ட்ரெய்லர்லேயே அந்த ஏமாற்றத்தை கொடுத்துருவாங்க. பட் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை லேசாக வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆரம்பத்தில் இந்த படம் தொடர்பான ஃபோட்டோக்கள் வரும், அப்புறம் சின்ன சின்ன டீசர்ஸ் எல்லாம் வரும். அப்போல்லாம் நமக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, என்னமோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ட்ரெய்லராக நமக்கு தெரிஞ்சுது. பட்டு சூர்யாவுடைய கரியர்லேயே ரொம்ப அதிக செலவில் எடுக்கிற படம். இந்த படத்தில் கார்த்தி கடைசியாக வர்றாரு. ஆமாம், கிளைமாக்ஸில் கார்த்தி வர்றாரு. இது அடுத்த படத்துக்கான லீடாலாம் போகுது. அதாவது சூர்யா வந்து ஒரு வில்லனுடைய மகன்களை கொல்றாரு, 2 மகன்களை. இவர் கார்த்தி வந்து மூத்த மகனா. அவர் வந்து தன்னோட தம்பியை கொன்ன சூர்யாவை பழி வாங்க வராரு. செகண்ட் பார்ட்டில் 2 பேரும் நேருக்கு நேர் மோதுற மாதிரி ஒரு கதையை கொண்டு போகிறாங்க. பட் இந்த பிரம்மாண்டம் இது எல்லாமே பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் நிறைய செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்க. இது ஒரு நம்பிக்கைக்குரிய படமாக வருங்கிற மாதிரி தோணுது. படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பல படங்களை நம்ம அப்படி பார்த்து ஒரு நம்பிக்கையோடு போகிறோம், அது வேறு மாதிரி இருக்குது. பட் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் ரிலீஸ் ஆன பிறகு. சரி, இப்போ தங்கலான் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக பெரிய ஓப்பனிங் இருக்குங்க. ஏன்னா இப்போது விக்ரம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வித்தியாசமான ரோல்லாம் பண்ணுவாருன்னு தெரியும். அவர் ஒரு கேரக்டருக்காக உயிரை கொடுப்பார், தன்னை ரொம்ப வருத்திப்பார், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவருடைய கெட்டப் இருக்குல்ல, அது வந்து எல்லாருமே ஈர்த்துருக்கு. இந்த படம் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகுது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே அதை எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று வழக்கமாக பாரஞ்சித் படத்தில் அவருக்கான அரசியல் ஒன்று இருக்கும். இது ஒரு நிலம் தொடர்பான விஷயம். இப்போ கேஜிஎஃப்ஐ உருவாக்குனதில் நம்ம தமிழர்கள் பங்கு நிறையா இருக்குது, இன்னும் ஆதி தமிழர்களுடைய பங்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. ஸோ இதில் வந்து அவர் என்ன அரசியல் பேச போகிறாருங்கிற எதிர்பார்ப்புலாம் இருக்குது. நமக்கு ஒரே ஒரு அச்சம் என்ன அப்படின்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் தான். நீங்கள் சுற்றி அந்த ஒரு ட்ரையான ஒரு லேண்டையே திரும்ப காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு சோர்வு வரும். அந்த மாதிரி ஒரு பயம்தான் இருக்கே தவிர, மற்றபடி வந்து அந்த விக்ரம் கெட்டப்பு, அந்த கூட வர்ற மற்ற நடிகர்களுடைய அந்த உழைப்பு, இது எல்லாமே பார்க்கும்போது வேற ஒரு தளத்தில் இருக்குமோன்னு தான் தோணுது. சார், இப்போ இதோட ப்ரெஸ் மீட்லேயுமே வந்துட்டு சியான் விக்ரம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஏன் வந்து அஜித், சூர்யா, விஜய் மாதிரியான ஃபேன்ஸ் கூட்டம்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? அவர் டக்குன்னு ஒரு பதிலை சொல்லிடுறாரு. என்னோட ஃபேன்ஸ் கூட்டத்தை நீங்கள் பார்த்ததில்ல, நானும் அந்த மாதிரி படம்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினது. அவர் அதை எப்படி நேர்த்தியாக கையாண்டாருன்னு நினைக்கிறீங்க அந்த கேள்விக்கு, அந்த ப்ரெஸ் பீப்புளை? இல்லை, பொதுவாக வந்து விக்ரம் ரொம்ப இந்த மாதிரி கேள்வியாளர்களை வந்து ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணதெல்லாம் கிடையாது. ரொம்ப எரிச்சல் பட்டு பேசுகிறதோ, அல்லது வந்து தான் மனசில் இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் அப்படியே முரட்டுத்தனமாக கொட்டுறதோ, அப்படிலாம் எந்த காலத்துலையும் இல்லை. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுவார் நீண்ட காலமாகவே. ஸோ அவருடைய பேச்சில் வந்து ஒரு ஆதங்கம் இருந்தது. இப்படி கேட்டாங்களேங்கிற ஒரு வருத்தம், ஆதங்கம் எல்லாமே இருந்துச்சு. அது ரொம்ப ஈஸியாக அவர் கடந்து போனார். ஆனால் அந்த வருத்தம் அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு காலத்தில் வந்து சாமி மாதிரி படங்கள், தில் தூள் படங்கள்லாம் வரும்போது அவர் இந்த மாதிரி கொண்டாடின கூட்டம் தானே. ஒரு கட்டத்தில் அவர் கொஞ்சம் மெல்ல ட்ராக் மாதிரி அப்படி போகிறாரு. அப்புறம் சங்கர் படங்களில் போய் இப்போ வருஷ கணக்கில்
அந்த டேட்டெல்லாம் வீணடிக்கிறாரு. அது படமாகும் பொழுது ஒரு பெரிய ஹிட் ஆகுது, தோல்வியாகுதுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த டைம் கேப் இருக்குல்ல, அவர் சினிமாவிலேருந்தே கொஞ்சம் தள்ளி வைக்குது. அதுக்குள்ளே பல பேர் உள்ளே வராங்க, ஹிட்டு கொடுக்குறாங்க, வேற ஒரு இடத்த நோக்கி போயிட்டே இருக்காங்க. இவர் மட்டும் தங்குறாரு, பின்தங்குறாரு, போகிறாரு. இது வந்து அது அவர் பண்ண தவறு தான். பட் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நிறையா மசாலா படம் நடிச்சிட்டோம், வெற்றி படங்கள் கொடுத்துட்டோம். அதை தாண்டி ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அதற்காக நிறைய தியாகம் பண்ணுறாரு. இதுதான் அவருக்கு பெரிய பேக் ஃபயராக மாறுது. அதை ஒருவேளை இப்போ உணர்ந்திருக்கலாம். இனிமேல் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அவருடைய ஏஜ் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டார் அவர். இதற்கப்புறம் வந்து இப்போ ரஜினி நடிக்கிறாரு, ஹீரோவாக நடிக்கிறாருன்னா கூட எல்லா ஹீரோ மாதிரியும் நடிச்சிட முடியுமா? இப்போ மரத்தை சுற்றி ஒரு டூயட் பாடிட முடியாதுல்ல. ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். நான் அதை தான் எனக்கு பார்க்கும்பொழுது என்னென்னா, நல்ல வெற்றி பட ஹீரோக்கள் எல்லாமே நான் ஒரு வித்தியாசமான படம் பண்ணுறேன்னு வருஷங்களை தொலைச்சிடுறாங்க. இல்லைன்னா சும்மா இருந்துடுறாங்க. ஏதாவது ஒரு வீம்பு சண்டையை போட்டுக்கிட்டு, ஒரு ஈகோ சண்டையை போட்டுக்கிட்டு, அந்த சம்பாதிக்கிற காலத்தில் சம்பாதிக்கிறதுங்கிறது வெறும் பணத்தை மட்டும் இல்லை, ரசிகர்களை சம்பாதிக்கிற காலத்திலையும் அதை இழந்துட்டு அப்படியே காலதாமதம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து திரும்ப தேடும் பொழுது பெரிய பிரச்சனையாயிருது. இப்போ பிரசாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறார். எங்கே இருந்தவர் அப்போ எவ்வளவு வருஷங்களை அவர் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்குள்ளே தலைகீழ தண்ணி குடிச்சிட்டார்ல. ஒரு வேளை இது வெற்றியாகாமல் போயிருந்துன்னு வைங்க, அவர் கதை என்ன ஆகிறது? பிரசாந்துக்கு வேறு வேலை இல்லைப்பா, படம் பண்ணுவார், அது 2 நாள் கூட ஓடாது அப்படின்ட்டு போயிடுவான். நல்ல வேலையாக இந்த படம் வந்து நல்ல படமாக அமைஞ்சுது. மறுபடியும் ஒரு பிரசாந்த் இன்னொரு ட்ராவல் பண்ணுவாருங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுத்துச்சு. அப்போ நடுவில் இவ்வளோ கேப்பு, இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ சூர்யாவுக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். இப்போ அவருக்கு வந்து வாடிவாசல்னு போகிறாரு, வணங்கான்னு போகிறாரு, சும்மாவே உட்காந்துருக்கிறாரு வீட்டில். அப்போ வருஷங்கள் ஓடுது பாருங்கள். சிம்புக்கு அதே மாதிரி தான். இப்படி வருஷங்களை அப்படியே அசால்ட்டாக ஓட விட்டுட்டு ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுதான் இப்போ விக்ரமும் கிட்டத்தட்ட அப்படி தான். சார், இப்போ ஒரு டைமில் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க, வரவே வராது அஜித் ரசிகர்களுக்கு. அவங்களுக்கு வாரம் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது, சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அப்டேட்டே எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி கோட் டீம்கிட்ட இருந்து ஃபேன்ஸ் வந்து இப்படி இது பண்ணுறாங்க. ஏன்னா பாடல்கள் எல்லாமே விமர்சனங்கள் பெற்று இருந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க? விடாமுயற்சி சைட்லேருந்து வாரம் அப்டேட் வந்துட்டு இருக்கு, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது. ஏன்னா ஷூட்டிங் நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க வெளியில் சொல்ல முடியாது. இப்போ அவங்களே பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது ரசிகர்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும்? இப்போ ஒரு 50% படம் எடுத்துட்டாங்கன்னா கூட அதுலேருந்து உங்களுக்கு காட்சிகள் எடுத்து வெளியிடலாம், இல்லை ஸ்டில்லை வெளியிடலாம். ஆனாலும் அதற்கு கூட ஒரு மனநிலை வராத அளவுக்கு அங்கே ஒரு நெருக்கடி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மெல்ல சரி பண்ணிவிட்டு அவங்க வந்து ஷூட்டிங் வந்துட்டாங்க. அதை இப்போ முடிச்சிட போகிறாங்க படத்தை. இப்போ 16ஆம் தேதியோட ஹைதராபாத் ஷெட்யூல் முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங்கு தான் பாக்கி இருக்குது. பாக்கி எல்லாமே படத்தை முடிச்சுட்டாங்க. அந்த சாங்கு முடிஞ்சால் எடுப்பாங்க, இல்லைன்னா அது கூட வேண்டான்ட்டு ரிலீஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ பெரிய பேர்டன் அவங்களுக்கு இறங்கிருச்சு. இனிமேல் வந்து இந்த படத்தை கொண்டு போய் ரசிகர்கள்ட்ட சேர்க்கறது தான் அவங்க வேலை. ஸோ அதனால் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே கோட்டை பொறுத்தளவுக்கு நான் விசாரித்த வரைக்கும் என்னென்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது கூட நல்லது தான் நினைக்கிறாங்களாம். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இப்போ லியோவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்போ அப்படியே நினச்சிக்கிட்டு வந்து உட்காரும் பொழுது அதில் ஒரு 10% குறைஞ்சா கூட கடுப்பாயிடுறான். அப்போ நீ படத்தை பற்றி பெரிய எதிர்பார்ப்பே வேணாம், நீ வா, உள்ளே வந்தால் உனக்கு வேற ஒரு பரவசம் காத்திருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் எல்லாமே நம்ம போய் பார்த்தா தானே தெரியும். சார், இப்போ கோட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சம்பவம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது ட்ரெய்லர்? அது ஆகஸ்ட் 15 பிளான் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 15? ஆமாம். கோட் ட்ரெய்லர் வரப்போகுது. ஓகே சார். அதே சமயம் விஜயோட மாநாடு அந்த விஷயமும் ஏதோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஆரம்பத்தில் வந்து அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, இன்னுமேலும் ரசிகர் மன்றம்னு சொல்ல முடியாது, அவருடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொன்னது என்னென்னா, கோட்டு படம் ரிலீஸ் ஆகிட்டான், அது வரைக்கும் வந்து தீவிர அரசியலுங்கிறது கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். கோட்டு படம் ரிலீஸுக்கு பிறகு தான் நம்ம மாநாடுங்கிறத பல மாதங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அவருக்கு என்னென்னா, அவர் அரசியல் பேசினா அந்த படத்துக்கு பிரச்சனையாகுது. அதை ஏற்கனவே பல முறை பார்த்துட்டார் அவர். அப்போ நம்ம வந்து நம்மளை நம்பி ஒருத்தர் பணம் போட்டிருக்கிறாரு, அவர் நிம்மதியாக ரிலீஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய கருத்துக்களெல்லாம் பேசிடலாங்கிற மாதிரி அவர் இருக்கார். ஸோ அதனால் இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் செப்டம்பர் எண்டில் இவங்க பிளான் பண்ணுறாங்க அந்த மாநாடு. அங்கங்கே இடம் பார்க்குறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. பட்டு அதில் வந்து ஒரு புத்திசாலித்தனம் இல்லையோன்னு நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ சாதாரணமாக திருச்சி பொன்மலையில் ஒரு இடம் பார்க்குறாங்க,
அது வந்து இத்தனை ஏக்கர் அத்தனை ஏக்கர்னு சொல்லப்பட்டாலும் ஒரு 75,000 பேர் 80,000 பேருக்கு மேலே அங்கே உட்காந்து பார்க்க முடியாது, அவ்வளோதான் சேர் போட முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இவருடைய நோக்கம் வந்து ஒரு 10 லட்சம் பேரை திரட்டுறதா இருக்கட்டும், வச்சுங்க 10 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் வரலைங்க, ஒரு 5 லட்சம் பேர் வராங்கன்னா 4 லட்சம் பேர் எங்கே நிற்பான்? அப்போ திருச்சி என்ன ஆகும்? திக்குமுக்காயிடும். ஏற்கனவே ஏடிஎம்கே மாநாடு ஒன்று அங்கே போட்டு திருச்சியே கொலாப்ஸ் ஆகி ஏடிஎம்கேவுக்கே பெரிய கட்ட பேராச்சு அம்மா அவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது. ஸோ அப்போ அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த வரலாறு அவங்களுக்கு தெரியணும்ல, அப்போ அந்த இடத்த தவிர்க்கணும்ல. அப்போ அது கூட தெரியாமல் நீங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடத்த ஒதுக்குங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னா, அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியுதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி புத்திசாலித்தனம் இல்லாத மூவாக இருக்குது. அப்புறம் வந்து அங்கே நடத்துகிறோம் இங்கே நடத்துகிறோம்லாம் சொல்கிறாங்களே தவிர அதற்கான எந்த வேலையும் நடந்ததாக தெரியல. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுக்குதுங்கிற மாதிரி முதல்ல சொன்னாங்க. இப்போ மெதுவாக நம்ம விசாரிக்கும் பொழுது வேறு சில தகவல்லாம் வருது. அது என்னென்னா, இந்த மாநாட்டுக்கே ஸ்பான்சர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்போ கையிலேருந்து பணத்தை போடணும், விஜய் தான் போடணும். ஏன்னா இன்றைக்கி எங்கேயுமே அவர் வந்து திரள் நிதியெல்லாம் திரட்ட முடியாது, இப்போ கையிலேருந்து தான் பணத்தை போடணும். அப்போ இவ்வளவு பெரிய தொகையை அவர் கையிலேருந்து இறக்குவதை அது எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல. அப்போது ஒரு 2-3 பேர் ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வெளியில் ஒரு ட்ராவல் பண்ணுறதா தெரியுது. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களால ஒரு தெளிவான முடிவை எடுக்க வைக்க முடியாமல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு அரசியல் கட்சி துவங்குறவர் இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் ஒரு பின்னால் நிற்கிது. அப்போ அதிரடியாக இறங்கணும், வந்தாலும் சரி போனாலும் சரி நான் இறக்க வேண்டாம் என் கையில் இருக்கிற காசுன்னு இறக்கிட்டால் அந்த குழப்பமே வேண்டாமே, நீங்கள் அழகாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கலாமே. ஆனால் என்னென்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இங்கே கிரியேட் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி கூட இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் ஒருத்தர்கிட்ட நிலத்தை கேட்டாங்க, அவருக்கு ஏதோ ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுவும் உறுதிப்படுத்தப்படலை, அது யார் என்ன யார் ஃபோன் பண்ணி சொன்னதுங்கிறதெல்லாம் தெரியல. வெளிப்படையாக என்ன சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும், ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் தானே என்ன இவங்க மிரட்டினாங்கன்னு சொல்லணும். அது எதுவுமே இல்லை, சொல்லப்படுது அவ்வளோதான். சரி, ஒரு இடத்துல நடந்துச்சு, இப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் நடத்த முடியாமல் பண்ணிவிடுவாங்களா என்ன? ஒரு மாநாடு நடத்தாமல் இவர் கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா? அப்போ தமிழ்நாட்டில் எங்கேயோ நடத்தி தானே ஆகணும். அப்போ எல்லா இடத்துக்கும் ஆளுங்கட்சி ஃபோன் பண்ணி அடைக்கணுமா? எந்த கட்சியுமே இது மாதிரி பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி சீமான் கூட திருச்சியில் மாநாடு போட்டார், இதே திமுகவுக்கு எதிரானவர் தான், நினச்சிருந்தா அங்கே முடக்கியிருக்கலாம், ஆனால் போட்டார்ல. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போட தானே போகிறாங்க, அப்போ ஏன் மிரட்டணுங்கிற இடத்துல கூட அவங்க இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ வெளியில் பேசப்படுகிற தகவல்களுக்கும் உள்ளே நடக்கிற விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லையோன்னெலாம் தோணுது. மெயின் காரணம் என்னென்னா ஸ்பான்சர் தான். சரியான ஸ்பான்சர் வந்துட்டால் இவங்க டக்குன்னு இடத்த தேர்ந்தெடுத்துருவாங்க. அது வரைக்கும் சில காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இப்போ மினி மாநாடுனா அது வந்து விஜய் அவர்களோட ஆடியோ லான்ச்சை தான் அவர் அப்படி பார்ப்பார். பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, விஜய் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே அதோட அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சிடும். ஆடியோ லான்ச் எப்போன்னு தெரிஞ்சிடும், படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் வந்துடும், அந்த மாதிரி. பட் இதுக்கு இப்போ 15 தான் ட்ரெய்லர், எப்போ ஆடியோ லான்ச் நடக்கும்? 5ஆம் தேதி உறுதியாக ரிலீஸ் ஆயிருமா கோட்டு? 5ஆம் தேதி உறுதியாக ரிலீஸ் ஆயிடுது, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் ஆடியோ லான்ச் நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் மாநாடு நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேப்பில் 2 கூட்டம் வைக்கும்போது அது வந்து அவ்வளோ பரவசமாக இருக்காதுன்னு நினைக்கிறாரு. உடனே பார்க்கும்போது அட விஜயை வருவார்ப்பா சும்மா இருப்பாங்கிற மாதிரி போயிடுவான்ல. அப்போ பார்க்கும்போது அவரை ரேராக பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் ஆடியோ லான்ச் வேண்டாம் விட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.